ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் ஓகே ஃப்ரீங் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஃபெர்மெண்டட் ரைஸ் ப்ளஸ் முருங்கைக்காய் சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக்கு 8 o'clock ஆயிரும், 8:30 ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு பசி வந்துடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எனக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். மார்னிங் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த டைமுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மாதிரி ரெசிபி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கார்ப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. காலை எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கணும். 20 kgக்கு 1 லிட்டர் வந்து குடிக்கணும். நீங்கள் 60 kg இருந்தீங்க அப்படின்னா 3 லிட்டர் வந்து தண்ணி தேவைப்படும். ஈவினிங் 5 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு தண்ணி வந்து குடிக்க அவசியம் அப்படின்னா தண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் டீ குடிக்கிற டைம் ஒரு 4:30, 5 o'clock வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சியா ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒர்க் அவுட் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு எது டைம் வந்து செட் ஆகுதோ அதில் நீங்கள் பண்ணலாம். டின்னர் 7 மணிக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.